தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பரம இளமதிய ரிஷிகிட்ட இருந்து காப்பாத்தி கோயிலுக்கு அழைச்சுக்கிட்டு வராப்புல. பரம இளமதி வந்து பரமகிட்ட என்னதான் காதல சொன்னாலும், கொஞ்ச நேரம் வெறுப்பேத்தி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பரமே வந்து காதல ஏத்துக்காம, நம்ம இளமதிய பிரியாவோட தான் என்னோட நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அழைச்சுக்கிட்டு வந்துட்டாப்புல. இங்க இளமதி என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் என்னடான்னா, இந்த கலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பரம பிரியா கழுத்துல மாலை போட்டாவே போதும், அது தாலி கட்டுன மாதிரி அப்படின்னு சொல்லி, மாலைக்குள்ள தாலிய மறைச்சு வச்சு, அத பொண்ணோட அப்பா, அம்மாகிட்டயும் சொல்லிட்டாங்க. ஸோ, இப்ப பரம என்ன செய்றாப்ல அப்படின்னா, ஐயர கூப்பிட்டு, "நிச்சய மோதிரத்த போட்டு விடுங்க" அப்படின்னு சொன்ன உடனே, அந்த மோதிரத்த நேரா எடுத்துக்கிட்டு போயி, இளமதியோட கையில போட்டர்றாப்ல. ஸோ, கையில போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "இளமதி தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்" அப்படின்னு சொல்லி, எல்லாருக்கு மத்தியிலயும் நம்ம பரம அனௌன்ஸ் பண்றாப்ல. இளமதி ஹேப்பி தான். ஆனா, கலாவுக்கு தான் ஷாக்கிங்கா இருக்கும். என்ன நடக்க போகுது? ஏன்னா, கலா ஒரு திட்டம் போட்டாங்க. மாலைய போட்டுட்டாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, மாலையும் போடல, ஒண்ணுமே போடல. ஸோ, பரம எல்லா சதி திட்டத்தையும் தவிடுபொடி ஆக்கிட்டாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.